பாரத் திருப்படையினரின் அருமையான அற்புதமான சேவை. சென்னமல்லீஸ்வரர் திருக்கோயில் பூக்கடை பிராட்வே பக்கத்தில் இருக்குது. அருமையான ஒரு கோயில், பழமையான கோயிலாக சிவன் அடியார்கள் வந்து வேலை பண்ணிட்டாங்க. 7 மணிக்கு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 டைமில் சென்னமல்லீஸ்வரர் திருக்கோயில் ப்ளா பஜார் பிராட்வே பூக்கடைக்கு பக்கத்தில் ஒரு பணி பண்ணிகிட்டு இருக்காங்க. தாக சாந்தி பண்ணுறாங்க. சூப்பர் பணி. ஐயா போடுங்க ஐயா. அது யாரும் இல்லை, போடுங்க. ஓகே, இவ்வளோ இப்போ மேலே இருந்துருக்குது. மேலே இருந்ததெல்லாம் ஐயா அவங்க எடுத்து கீழே போட்டாங்க. அருமை. பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை சென்னமல்லீஸ்வரர் திருக்கோயிலில் அருமையான உழவார திருப்பணி. இவ்வளவு அடியார்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது நான் இதான் முதல் தடவை பார்க்குறேன். அருமையான ஒரு பணியை இந்த அடியார்கள் மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க அவங்க ஊரில் இருக்கிற கோயிலுக்கு அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தூய்மை பணி பண்ண வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு. இந்த ஐயாவின் அருமையான பணி உழவார திருப்பணி. நம்ம கோயில்களில் இருக்கிற மரம் செடி கொடிகள் வளர்ந்து கோபுரத்தை டேமேஜ் பண்ணிடும். இது சின்னதாக இருக்கிறப்பவே நம்ம ஈஸியாக பிடிங்கிடலாம். இல்லை அப்படின்னா கோபுரத்தையே சாய்ச்சிடும். அந்த பணியை தான் இந்த ஐயா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் இவர் அருமையான பணி உழவார திருப்பணி. இந்த மரங்கள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஐயா. உழவார திருப்பணி அன்பர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கோயில்களை சின்ன மரமாக இருக்கிறப்ப பிடுங்காதனால கோயிலே டேமேஜ் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். தூய்மையான பாரதத்துக்கு தூய்மையான திருக்கோயில்கள் முக்கியம். அதைத்தான் இந்த சிவனடியார்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு காட்சி. பிரம்மராம்பிகை சன்னதிக்கு அருகில் சென்னமல்லீஸ்வரர் திருக்கோயிலில் இன்று உழவார அன்பர்களின் உழவார பணி. இதை பார்ப்பவர்கள் இந்த மாதிரி நாமளும் உழவார திருப்பணி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தில் ஒரு நாள் தூய்மை பணி. சிவப்பணி, தூய்மை பணி, அருமை. அருமையான உழவார திருப்பணி. முதல்ல கீழே பெயிண்ட் பண்ணாங்க, இப்போ மேலே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கு திரும்பினாலும் உழவார திருப்பணி. இந்த சின்ன பையனை எடுக்கலாம், உழவார திருப்பணி வந்திருக்கிறான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் விளையாடாமல் கோயிலுக்கு வந்து தூய்மை பணி பண்ணுற பையன். எல்லோரும் பார்த்துக்கோங்க. அருமை. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. எங்கு திரும்பிலும் அடியார் கூட்டம், உழவார திருப்பணி நண்பர்கள். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இந்த கோயிலில் இத்தனை அடியார்கள் வந்து உழவார திருப்பணி பண்ணுறது இதை பார்க்கும் பொழுது அனைத்து சிவன் கோவிலும் நம் தமிழ்நாட்டில் 44,000 கோயில் உள்ளதாக சொல்கிறாங்க. அத்தனை கோயிலில் இந்த மாதிரி உழவார திருப்பணி பண்ணினா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். சாந்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அருமை அருமை. மோர் இந்த பசங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. 10:30 ஹியர் இன் சென்னை. ஹாட் சம்மர், சன்னி, அக்னி நட்சத்திரம். அதில் இந்த பசங்கள்லாம் வந்து வேலை பண்ணி தூய்மை பணி பண்ணிகிட்டு இருக்காங்க. உழவார அருமையான பணி, உழவார திருப்பணி. ஐயா, நாம் சென்னமல்லீஸ்வரர் சென்ன கேசவ பெருமாள் கோயில் மேலே நின்று வேலை பண்ணிகிட்ருக்குறோம். உழவார திருப்பணி. நிற்க சுடுகுது கால், அதனால் நான் சைடில் வந்துட்டேன். இந்த ஐயா வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. அருமையான பணி. தனியாக பண்ணிகிட்டு இருந்தார், அதெல்லாம் தூக்கி போட்டவர் அவர் தான். பாருங்கள், இந்த பணி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆன்மீக கோயில்களை சுத்தம் பண்ணணும். ஓம் நம சிவாயா.
ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. உழவார திருப்பணி அன்பர்கள் இந்த வெயிலில் அருமையான ஒரு பணி பண்ணிகிட்ருக்காங்க. அமைதியாக எங்கே அப்படின்னு பார்க்குறோம். இங்கே மொட்டை மாடியில் ஏறி நின்று வேலை பண்ணிகிட்ருக்கோம். தேவஸ்தானம் இந்த சைடில் அந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறாங்க. நான் நிலையில் நின்றுட்டுருக்கேன். ஐயா எல்லாம் வெயிலில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அன்பர்கள் என்று மல்லீஸ்வரர் திருக்கோயிலில் உழவார திருப்பணி எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அதிகமான அன்பர்கள் அடியார்கள் வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப்பில் தான் நான் பார்க்குறேன். இன்னும் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிவனுக்கு இங்கேயும் அடிவை. அருமை அருமை அருமை. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. சிவன் அடியார்கள் இந்த மாதிரி வேலை பண்ணணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஜிம்மில் போயிட்டு 6 பேக்ஸ் ஏறுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உழவாரம் பண்ணினா பக்தி வரும், நம்ம கோயில்கள் காப்பாற்றப்படும், இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க. அருமையான பணி பண்ணுறாங்க அவங்கெல்லாம். சூப்பர் அருமையான பணி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் வந்திருக்கிறாங்க. சூப்பரான பணி பண்ணுற ஒரு டீம் இவங்க. அருமை அருமை அருமை. உழவார திருப்படை ஒயிட் வாஷ் பண்ணி முடித்து இப்போது ரெட் பெயிண்டிங் அதில் இந்த பையனும் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக 2:30 டைம். இந்த பிரதோஷம் அருமையான ஒரு காணொளி பசங்கள்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும் அடியார்கள் ஒவ்வொருவரும் அவங்க ஊரில் அவங்க திருக்கோயிலில் நாமளும் இந்த மாதிரி ஒரு பணி பண்ணலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அதுவே இந்த பதிவின் பயன். தட் இஸ் அ பர்பஸ். இந்த மாதிரி நாமளும் நம்ம கோயிலை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். ராஜா காலத்தில் கட்டின கோயில்கள் இன்று மக்களாட்சியில் நாம் இந்த கோயில்களை காப்பாற்றுறோமா, நாம் என்ன பணி பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை பயனுள்ளதாக பண்ணலாமே அப்படின்ற சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக